ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போது சண்டே வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். பெங்களூர் அப்படின்னாவே ஷாப்பிங்க்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்த்தா மால் அந்த மாதிரி இருக்கிறத தவிர மாலும் நிறையா ஃபேமஸான மால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தவிர்த்து எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல சீப்பான பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட் ஏரியா தான். ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து அதுவும் நிறையவே இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ஜெயநகர் 4th பிளாக்கு. ஸோ அது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நியூ காம்ப்ளெக்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கடைகள், முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு செப்பல், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வேறு என்ன மேக்கப் ஐட்டம்ஸ், பிராண்டட் மேக்கப் ஐட்டமே வந்து எல்லாமே ஃபுட்பாத்லேயே போட்டு விற்றுட்ருப்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் குர்தா செட்டு, என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாமே வந்து மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில். நம்ம வந்து அதை எடுத்தோம், நம்ம வந்து ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன். அதுதான், ரஃப்யூஸ்க்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வந்து காதி காட்டன் அந்த மெட்டீரியல் சேர்ந்தது. நான் வந்து 3 குர்த்தா வந்து வாங்கியிருந்தேன். ஒரு குர்த்தா ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் காலர் வச்சுது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாமே வந்து நைட்டி மாதிரி ஃபுல் ஒரே டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. நைட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாத் தான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி உள்ளெல்லாம் வந்து ஓவர்லாக் பண்ணி நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. பட் எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்ட்ரீட் சைடு எடுத்தோம் அப்படின்னம்னா, கம்மியான ரேட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா பிராண்டட் மாதிரி ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் வந்து இருக்காது, அந்த ஸ்டைல் லுக் கொடுக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் பிராண்டடில் எடுத்தோம்னா. இது வந்து பார்த்தோம்னா அந்த காலரில் இருக்கிற ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் கையில் இருக்கிற ஸ்டிச்சிங், அதுக்கப்புறமா கீழே வந்துருக்கிற ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே வந்து இழுத்துட்ருக்கிற மாதிரி, அதாவது லைட்டாக அங்கங்கே தூக்கிட்டுருக்கிற மாதிரியும் இழுத்துட்ருக்கிற மாதிரியும் இருக்கும். அது ஒரு பெரிய வித்தியாசமே வராது. பர்ஃபெக்ட் லுக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பிராண்டட் போகிறது நல்லது. ரஃப்யூஸ்க்கு அப்படின்னா இது ரொம்ப தாராளமாகவே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இதுவும் காதி காட்டன் தான். 300 ருபீஸ். போட் நெக் கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா சாண்டல் கலர் ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வீ நெக் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து முன்னாடி ஒரு ஹேண்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன், எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பிளைன் தான், கையிலேயும் வந்து எந்த டிசைனும் இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வாஷ் பண்ணுனா ஷ்ரிங்க் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா எப்பவுமே எனக்கு மீடியம் போதும், இது வந்து லார்ஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பல்லாசோ வந்து ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. இது வந்து ரயான் மெட்டீரியல் நினைக்கிறேன். கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குவாலிட்டி. 3 பல்லாசோ சேர்ந்து 500 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 தான். அதுக்கப்புறம் நைட் பேண்ட் வந்து 200 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. எலாஸ்டிக் போச்சுன்னா கூட நம்ம வந்து அந்த நாட்டில் வந்து டைட் பண்ணி கட்டிக்கலாம். இந்த 2 தான். ஸோ இந்த 2 சேர்ந்து 400 ருபீஸ். பல்லாசோ வந்து 3 பல்லாசோ சேர்ந்து 500 ருபீஸ். அதுக்கப்புறம் சின்னவன் வந்து ஸ்கூல் போகிறான் இல்லையா, ப்ளே குரூப் வந்து சேர்த்திருக்கோம். ஸோ அவனுக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து பனியன் கொடுத்துருவாங்க, அதாவது டாப் வேர் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேண்ட்டோ அல்லது ஜீன்ஸ் ட்ராயரோ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஒரு ஜீன்ஸ் அந்த ட்ராயர் வந்து 200 ருபீஸ். இது வந்து 150 ருபீஸ் காட்டன் அந்த ட்ராயர். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு டெய்லி வியர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பெரியவனுக்கு வந்து ஒரு 2 டிஷர்ட் வந்து வாங்கினேன். இதுவும் ஒரு பீஸ் வந்து 200 ருபீஸ். நீங்கள் ஜெயநகர் மட்டும் இல்லாமல் மற்ற மல்லேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிக்பேட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டைலாகவும் கிடைக்கும். ரொம்ப பெரிய மார்க்கெட் அது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறமா சிவாஜி நகர், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்புறமா வந்து இது ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுச் வந்து வாங்கினேன். அது வந்து 100 ருபீஸ். செப்பல் வந்து 300 ருபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.